வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ எதை பற்றி நான் சொல்கிறேன் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஊனாங்கொடி ஊஞ்சல் கொடி. இந்த கொடி தான் பிரித்து என்ன பண்ணுவோம், கயிறு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு 4-5 கொடி, ஒரு 10 கொடி சேர்த்துட்டு மரத்தில் கட்டிட்டு ஊஞ்சல் ஆடுவோம். இந்த ஊஞ்சல் கொடியும் இந்த ஊனாங்கொடியும் பேரும் ஒன்று தான். ஊஞ்சல் கொடின்னு சொல்லுவாங்க, ஊனாங்கொடின்னு சொல்லுவாங்க. இந்த ஊனாங்கொடி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குதிகாலில் வெடிப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த ஊனாங்கொடியினுடைய பால். இன்னொரு விஷயம், இது கூட இந்த ஊனாங்கொடி பாலை கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க, எவ்வளோ முடியுமோ சேகரித்து வச்சுங்க. அப்புறமா வந்துட்டு பருத்தி துணின்னு கேட்டிங்கன்னா, பருத்தி வேட்டி, பருத்தி துண்டு அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த பாலிஸ்டார் வேட்டி அது இதெல்லாம் இருக்கக்கூடாது. பருத்தி துண்டுன்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. அதை கொஞ்சமாக கட் பண்ணிக்கும், ஒரு துண்டு வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இந்த ஊனாங்கொடி பாலும் அந்த பருத்தி துண்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து சுட்டு கறி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஊனம் பால் இருக்கு இல்லையா, இந்த பாலை வந்து அதை விட்டு நல்லா குழச்சிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குழச்சிட்டு நீங்கள் இந்த பால் குழச்சதையும் இந்த ஊனம் பாலும் இந்த வேட்டி, இப்போ பருத்தி வேட்டியினுடைய தவளை துண்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேட்டியாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்டே உங்கள்கிட்டே இருக்குது, அதை நம்ம கிழிச்சிக்கினாலும் சரி, கிழிச்சிட்டு அதை நல்லா பற்ற வச்சுக்குங்க. பற்ற வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, அப்படியே இந்த மையும் இந்த பாலும் அந்த இதுவும் துணியும் வந்து அந்த வெடிப்பு எங்கே எரிச்சல் இருக்குது, வெடிப்பு இருக்குது, அந்த வெடிப்பு என்ன பண்ணிங்கன்னா, இந்த காலில் வெடிப்பு, அதிகமான வெடிப்பு, புண்ணு, இப்போ ரத்தம் மாதிரி வரும், புண்ணாகிட்டுருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே இதை வந்து தேய்ச்சிடக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து காலை வந்து ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அந்த டஸ்ட்டுலாம் போய்ட்டு ஒட்டிகிட்ருக்கோம், நம்மளுக்கே தெரியாமல். அது நம்ம கண்டுக்க மாட்டோம். நடந்து 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 அது பெருசாக ஆகிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா ஊற வச்சு நல்லா க்ளீனாக தேய்ச்சி அதை வந்து க்ளீன் பண்ணிடுறீங்க. க்ளீன் பண்ணிட்ட பிறகு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வெடிப்பு எந்த மாதிரி வெடிப்பாக இருந்தாலும் சரி, அந்த வெடிப்பில் இதை வந்துட்டு நல்லா பூசுங்க. காலில் வந்துட்டு நல்லா தழும்பாக வந்து பூசிட்டு, அதுக்கு எதுனா ஒரு பேப்பர் சுற்றிக்கோங்க. ஏன்னா இந்த கறியும் நம்ம இப்போ இந்த பால் வந்துட்டு பிடிச்சிக்கணும்னா அந்த துணியெல்லாம் ஒட்டிக்கும். துணியில் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் விடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த பாலே கையில் ஒட்டிச்சுன்னா அது ஒரு கம்பு மாதிரி பிடிச்சிக்கும், ஒரு மாதிரியாக கையெல்லாம் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஊனம் பால் எவ்வளோ வேணுமானாலும் சேகரிச்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த துணியை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு கலக்கி நம்ம பூசிக்கினீங்க. இதே மாதிரி டெய்லியும் வேலைக்கும் போகும்போது கூட நீங்கள் பூசிட்டு போகலாம், இல்லை நைட்டில் மட்டும் பூசிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இதை செய்து நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த ஒரு வாரம் இதை தேய்ச்சிங்கனாவே, இந்த பால் பட்ட இடமும் அந்த துணிக்கும் அவ்வளோ ஒரு லிங்க்கு. இதை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டு வாங்குவீங்க கடையில் போய்ட்டு, சரியா, அதை வாங்கி பூசுவீங்க. அதை வந்து நம்மளுக்கு சரியாது, அது பூசுகிற வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி ரத்த கசியும். அந்த மாதிரி கசிறது எல்லாமே நின்று போய்டும். எப்படியாப்பட்ட வெடிப்பும் உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். ஏன்னா இதை நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சிலர் வந்து இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலும் அற்புதமான வேலை செய்யும். இதுக்கு ஒன்றும் நீங்கள் காசு கொடுத்து அது அதிகமாக செலவு பண்ணணுன்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஊனாங்கொடி பாலை சேகரிக்கிறீங்க, சரியா, சேகரிச்சுட்டு டவுல் மட்டும் வாங்கிக்கிறீங்க. இதை நீங்கள் 8 நாள், நீங்கள் ஒரு 2 நாள் பூசும் போதே உங்களுக்கு அதனுடைய விஷயம் தெரியும், சரியா. வேறு எதுவும் கலக்காதீங்க. இந்த 2 பொருள் மட்டுமே போதுமான விஷயம். தேய்ச்சிக்கிட்டு அழகாக அற்புதமான ஒரு விஷயத்தை இது உங்களுக்கு ஒரு வாரத்தில் வந்து கிளியர் பண்ணும், இந்த ஊனம் பாலும் அந்த துணியும், சரிங்களா. இதை செய்து பாருங்கள். இது வைத்தியத்துக்கு தான் நான் சொல்கிறது. வந்து இதை வந்து நம்ம ஆளுங்க வந்து என்னடா இப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் சாத்தியமா? உண்மையிலே நம்பிக்கை வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். நம்பிக்கை தான் எல்லாத்தையும் இடத்துக்கும் நம்மளை கொண்டு போகும், சரியா. அதனால் நீங்கள் இதை செய்யுங்க. எவ்வளோ பேசினாலும் வந்து இதுதான் விஷயம். கொஞ்சம் நான் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா,
நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு தெளிவாக நீங்கள் கேட்டுக்கிட்டு அதை செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் ₹1 செலவு பண்ண வேண்டாம். இந்த பாலை சேகரிச்சிக்கின்னு அந்த துணி வாங்கிட்டு பற்ற வச்சு மை மாதிரி ஒரு கப்பில் போட்டு இந்த பாலை விட்டு நல்லா குழச்சி அந்த வெடுப்பில் பூசிக்குங்க. உடனே உங்களுக்கு குணமாகும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எளிமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். வணக்கம் நண்பர்களே.